Hello everyone. In the video நம்ம வந்து cost accounting பத்தி பார்க்கலாம். So அதோட advantages, disadvantages, objectives என்ன அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். So இதுக்கு முன்னாடி நம்ம வந்து financial accounting பார்த்திருக்கோம். சொன்ன மாதிரி first financial accounting and then cost accounting அதுக்கப்புறம் தான் management accounting. So இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் அட்டாச் பண்றேன். Accounting for managers மட்டும் இல்ல மத்த பேப்பர்ஸ் அதாவது organizational behavior இல்ல managerial economics இந்த மாதிரி எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு காஸ்ட் அக்கவுண்டிங்னா என்ன அப்படின்றது ஒரு சும்மா ஒரு டெஃபினிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். So cost accounting is a method businesses use to track, record and analyze their cost. So காஸ்ட்னாலே தெரியும் என்னென்னலாம் வந்துட்டு செலவாகுது அப்படின்றத கரெக்டாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கவோ எவ்வளோ ஆகுதுன்றதை ட்ராக் பண்ணுறதுக்கோ தான் வந்துட்டு நம்ம இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். இட் ஹெல்ப்ஸ் கம்பெனிஸ் understand how much they spend on production, services or operations, which allows them to control cost and improve profits. இந்த மாதிரி அக்கவுண்டிங் அதாவது காஸ்ட் அக்கவுண்டிங் கரெக்டாக பண்ணுறதுனால தான் நம்ம எந்தெந்த விஷயத்தில் எவ்வளோலாம் வந்துட்டு காஸ்ட் வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு கம்பெனிஸ்க்கு தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சாதான் வந்துட்டு ஒரு சில இடத்துல அவங்களால வந்து காஸ்ட்டு கம்மி பண்ணுறதோ இல்லை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதோ பண்ண முடியும். ஸோ காஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு லாஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸ். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஸ்ட் கண்ட்ரோல் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸஸ் மானிட்டர் அண்ட் ரெடியூஸ் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி காஸ்ட்டை வந்து எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்கோ தேவையில்லாமல் எங்கெங்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு காஸ்ட் அனாலிசிஸ் பிரேக்ஸ் டவுன் காஸ்ட் டு ஐடென்டிஃபை வேர் மணி இஸ் பீயிங் ஸ்பெண்ட். அனாலிசிஸ்னாலும் அதே மாதிரி தான். லைக் அதை பற்றி டீட்டெயில்டாக எந்தெந்த இடத்துல எவ்வளோ செலவாகிருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதுவுமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங். தேர்ட் வந்துட்டு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்னா என்னது? ஆஸ் த டேர்ம் சஜஸ்ட் ப்ராஃபிட் வந்துட்டு இன்னும் அதிகமாக்குறதுக்கு எப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது. ஸோ என்ஷூர்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் ப்ரைஸ்டு கரெக்ட்லி டு ஏர்ன் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம செல் பண்ணுறோன்னா அது லைக் அது க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு காஸ்ட் போட்டிருப்போம். ஸோ அது ப்ளஸ் நம்ம அந்த சர்வீசஸ் நம்ம வந்து போட்ட அந்த வேலைக்கான ஒரு ப்ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கரெக்டாக செட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்லேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பண்ணுறதுக்கு அந்த ப்ரைஸ் செட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் அசிஸ்ட்ஸ் இன் மேக்கிங் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் லைக் வெதர் டு கண்டினியூ ஆர் ஸ்டாப் அ ப்ராடக்ட்க்கு அதிகமாக நம்ம காஸ்ட் செலவாகுது அது வந்து இந்த ப்ராஃபிட்டே வராமல் லாஸ் போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்றது டிசைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட்டிங் ஹெல்ப்ஸ் பிளான் ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அலோகேட் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்லி. நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் ஐடென்டிஃபைஸ் ஏரியாஸ் வேர் ரிசோர்ஸஸ் ஆர் வேஸ்டட் அண்ட் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். எஃபிஷியன்சினா நான் சொன்ன மாதிரி கரெக்டான விஷயத்துக்கு கரெக்டான காஸ்ட் போகுதா இல்லையா, இல்லை எக்ஸசிவாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அலோகேட் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இது எல்லாமே வந்துட்டு காஸ்ட் அக்கவுண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்டர் காஸ்ட் கண்ட்ரோல். பெட்டர் காஸ்ட் கண்ட்ரோல்னால் என்னது? அங்கே பார்த்த ஃபர்ஸ்ட் அதே தான். ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பென்சஸ். தேவையில்லாத இடத்துல வந்துட்டு காசு போடாமல் கரெக்டாக செலவு பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் டெசிஷன் மேக்கிங். இதுவும் நம்ம அங்கே பார்த்தது தான். கரெக்டாக வந்துட்டு டிசைட் பண்ணுறதுக்கு. ப்ரொவைட்ஸ் டேட்டா ஃபார் செட்டிங் ப்ரைஸஸ் அண்ட் கண்ட்ரோலிங் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ வந்து ப்ரைஸ் செட் பண்ணணும் அப்படின்ற டெசிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே பார்த்ததே தான் மோஸ்ட்டாக இங்கே வந்து அட்வான்டேஜஸில் வருது. ஓகேவா? ஸோ ஹையர் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான் இது. ஹெல்ப்ஸ் இன் மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட்ஸ் பை அனலைசிங் காஸ்ட் எஃபெக்டிவ்லி. நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்ட் பட்ஜெட்டிங். நான் சொன்ன மாதிரி மொத்தமாக வந்துட்டு அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். பட்ஜெட்டிங் வந்து எய்ட்ஸ் இன் ப்ராப்பர் ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் பிளானிங்.
கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எஃபிஷியண்ட்டாக எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ரிசோர்ஸ் அலோகேஷனும் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எவால்யூஷன் ஹெல்ப்ஸ் இன் அசஸிங் எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இதுவுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எம்ப்ளாயியோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு பார்க்குறதும் இல்லைனா அந்த டிபார்ட்மெண்ட்டோட எஃபிஷியன்சியவே வந்து பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் புதுசு தான் நமக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்சிட்டி. இட் ரெக்வயர்ஸ் டீட்டெயில்டு ரெக்கார்ட் கீப்பிங் அண்ட் கேல்குலேஷன்ஸ். லைக் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பிகாஸ் டீட்டெயில்டான ரெக்கார்டு வந்து எழுத வேண்டியதாக இருக்கும். அதோடு இருக்கிற கேல்குலேஷன்ஸும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாமா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் டைம் கன்சியூமிங்னா டேக்ஸ் எஃபோர்ட் டு ட்ராக் எவ்ரி காஸ்ட் இன் டீட்டெயில். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ காஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்றத நோட் பண்ணி அது வந்து கரெக்டாக வந்து டேலி பண்ணுறதா இருக்கட்டும், எழுதி வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே வந்து டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணுது. நாட் ஆல்வேஸ் அக்யூரேட். இதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். சம் எஸ்டிமேட்ஸ் மே நாட் ரிஃப்ளெக்ட் ஆக்சுவல் காஸ்ட். கரெக்டான காஸ்ட் வந்து சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் காஸ்ட்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஹையரிங் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் மெயின்டைனிங் சிஸ்டம்ஸ் கேன் பி எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து இது பண்ணுறதுக்கும் இல்லை அதில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் நம்ம வந்து அதிகமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். இமேஜின் அ பேக்கரி தட் மேக்ஸ் கேக். ஓகேவா? பேக்கரியில் கேக். இட் நீட்ஸ் டு கேல்குலேட் காஸ்ட் லைக் டைரக்ட் காஸ்ட். ஒரு கேக் செய்கிறதுக்கு டைரக்ட் காஸ்ட் லைக் கம்பெனி வைஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கேக் செய்கிறதுக்கு டைரக்ட் காஸ்ட் என்னென்னவா இருக்கும்னா அதுக்கான ஃப்ளார், மாவு, எக்ஸ், சுகர், பட்டர், அப்புறம் வந்து அவங்க செய்கிறவங்க அதாவது வேஜஸ் ஆஃப் பேக்கர்ஸ் செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து காசு கொடுக்கணும்ல, லேபர் சார்ஜ், அது இதெல்லாமே வந்துட்டு டைரக்ட் காஸ்ட்டு. இதெல்லாம் ஒரு கேக் செய்யணும்னா நமக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ இன்டைரக்ட் காஸ்ட்டில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட், எக்யூப்மெண்ட், மெயின்டெனன்ஸு. ஸோ கேக் செய்கிறதுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு வேளை அவங்க அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஒரு சில டூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அந்த அவனாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த பேக்கரி அந்த இதுக்கான ஒரு ரெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு இன்டைரக்ட் காஸ்ட்டில் வந்துடும். So, using cost accounting, the bakery can determine the total cost of making one cake. If making a cake cost $5 and the bakery sells it for $8, they make a profit of $3 per cake. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃப்ளோ. இப்போ வந்து இதெல்லாம் வந்து டைரக்ட் காஸ்ட், இதெல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. ஸோ அவங்க வந்துட்டு மொத்தமாக டைரக்ட் காஸ்ட்டோ இல்லை இன்டைரக்ட் காஸ்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இவ்வளோ ஆகுது, $5 ஆகுது இது பண்ணுறதுக்கு. அதை நம்ம வந்து $8 கொடுத்தோம்னா அப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்து $3 ஒரு கேக்குக்கு அப்படின்னு வைக்கிறோம். ஸோ இஃப் காஸ்ட் இன்க்ரீஸ், ஓகேவா, திடீர்னுட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியண்ட்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. நமக்கு மோஸ்ட்டாக எது அதிகமாகும், ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த எக்கோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாகிட்டே வரும். கரெக்டாக நான் சின்ன வயசில் இருந்தப்போலாம் வந்துட்டு எக் வந்துட்டு $3 இருந்துச்சு. இப்போது வந்துட்டு 4, 5, 6, 7 அந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி திடீர்னுட்டு அதோட காஸ்ட் அதிகமாகுதோ இல்லை வேறு ஏதாச்சும் எக்குன்னு இல்லை ஏதாச்சும் ஒரு இது வந்து காஸ்ட் அதிகமாகுது. அண்ட் தென் the bakery can adjust the price or find ways to reduce expenses. ஸோ இந்த மாதிரி திடீர்னு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்று அவங்க வந்துட்டு அந்த கேக்கோட ப்ரைஸ், அதாவது இப்போ வந்து அவங்க $8 சொல்கிறாங்கன்னா ஒரு வேளை அது $9 இல்லை $10 வந்துட்டு அதிகப்படுத்தி தான் விற்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்க ஒரு வேளை அந்த இதில் வந்து எக்கு போடாமல் அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் மில்க்கோ இல்லை வேறு ஏதாச்சும் கம்மியான சீப் ப்ராடக்ட்ஸோ போட்டு இது பண்ணுறது தான் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு காஸ்ட் அக்கௌண்டிங். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.